அடுத்து தாய் தகப்பன் புள்ளை மேலே வைத்த பாசம், புள்ளை தாய் தகப்பன் மேலே வைத்த பாசத்தை ஆல்ரெடி நாங்கள் பார்த்துட்டோம். அடுத்து நண்பன் மனைவி பாசம், மாணவருக்கு மேல் ஆசிரியர் வைக்கும் பாசம், சகோதரன் சகோதரி பாசம், அதுபோல் ஒரு ஆண் பெண் லவ் மணி ஆணும் லவ் பண்ணுறது அந்த ஒரு விதமான பாசம். அந்த பாசங்களை தான் அடுத்த வீடியோவில் நாங்கள் டார்கெட் பண்ண போகிறோம். அது என்ன பாசம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். சகோதரி பாசம் எப்பவுமே தாய் தகப்பன்ற பாசத்துக்கு ஈடாகாட்டி அவங்களும் என் தம்பி, என் தாத்தா, என் தங்கச்சி, என் நானா சொல்லி ஒரு தனி பாசத்தை வச்சுப்பாங்க. ஆனால் அவங்க மேலே நொத்த கை வைக்கும்போது அவங்க விட மாட்டாங்க. என்னமோ அவங்கள உயிரே போகிற மாதிரி அவங்க பிரச்சனை பண்ணுறதுக்கு வருவாங்க. அதுக்கு தான் தாய் சகோதரன் சகோதரி பாசம் என்று சொல்வது. இப்போ நாங்கள் பார்க்க போகிற ஆண்முகத்தை பற்றி. இப்போ ஆண்முகத்தை பார்க்கின்றா இவங்க பெண்ணும் ஆணும் லவ் பண்ணுற மாதிரி அவங்க என்ன செஞ்சுப்பாங்கன்னா ஆம்பளை லவ் பண்ணிப்பாங்க, இன்னொரு பக்கம் பொம்பளை லவ் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்க போகிறோம். அவங்க ஆம்பளைக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆம்பளை விருப்பமும் வலுக்கட்டமும் அவங்க செஞ்சுப்பாங்க. அது மாதிரி பெண்ணு அவங்க லவ் பண்ணி என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு அப்படி ஒரு ஆசை, அவங்களுக்கு தனிப்பட்ட விதமான ஆசைகள் அவங்களுக்கு அறியாமல் அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். அது ஒரு விதமான லவ். இப்போ ஆம்பளையும் பொம்பளை லவ் பண்ணுற மாதிரி ஆம்பளை லவ் பண்ணிக்கிறாங்க, பொம்பளை லவ் பண்ணிக்கிறாங்க. அது ஒரு விதமான லவ்னு சொல்லி ஆகணும். இந்த மாதிரி லவ்கள் இருக்கிறனாலே உண்மையான நட்புகள் தோல்வி அடையுது. உண்மையான நட்பை பார்த்து தனி வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு அடுத்து நாங்கள் பார்க்கப்போ ஆசிரியர் மாணவர்கள் வச்சு பாசத்தை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.